சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை காரில் துரத்திய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தோஷிற்கு போலீஸ் காவல் வழங்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள். ஈசிஆரில் நள்ளிரவில் பெண்கள் காரை துரத்திய வீடியோ காட்சிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக காணத்தூர் போலீசார் பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து இந்த சம்பவம் தொடர்பாக சந்தோஷ், தமிழ்குமரன், அஸ்வின், சந்துரு ஆகிய 5 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இதுல முக்கிய நபராக பார்க்கப்பட்ட சந்துருவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில சந்தோஷ் என்பவர் தான் இதுல முக்கிய நபராக செயல்பட்டதாக அவர் வாக்குமூலம் அளித்தார். குறிப்பாக அவர் கூறியதின் அடிப்படையிலேயே தாங்கள் அந்த பெண்களின் காரை துரத்தியதாகவும் அவர் அறிவுரையின் பேரிலே நாங்கள் கார்ல கட்சி கொடியை பொருத்தியதாகவும் தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இதுல முக்கிய நபராக செயல்பட்ட சந்தோஷை போலீஸ் காவல்ல எடுக்க திட்டமிட்டு 3 நாட்கள் போலீஸ் காவலுக்கு மனுவை சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்துல காணத்தூர் போலீசார் தாக்கல் செய்தனர். அதன் அடிப்படையில நேற்று இதன் மீதான விசாரணை மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் நடைபெற்ற போது இதற்கு போலீஸ் காவல் சந்தோஷுக்கு போலீஸ் காவல் வழங்கப்படவில்லை. இந்த மனு மறுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக மீண்டும் சந்தோஷிற்கு போலீஸ் காவல் கேட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் காணத்தூர் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.